அதே போலதான் ஒரு மனிதர் ஒரு பொறுப்பு அழகா செய்யறாருன்னு சொன்னா அந்த பொறுப்பு அவர்கிட்டே கொடுக்கறது, அவரையே நல்லா செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது, இதுவும் வஃபா தான். மக்காவில் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு குடும்பத்தார் கையில ஒவ்வொரு பொறுப்பு இருந்துச்சு. அறியாமை காலத்துல ஒவ்வொரு குடும்பத்தார். ஜம்சம் விநியோகிக்கிற பொறுப்பு பனு ஹாஷிம் பார்த்துக்குவாங்க. காபாவுடைய வாசலை பூட்டுறது திறக்கிறது அதெல்லாம் பனு ஷைபா அந்த கூட்டத்தாரிடம் தான் சாவியும் இருக்கும். அந்த வகையில பனு ஷைபா கூட்டத்தில் உஸ்மான் இப்னு தல்ஹா அவர் கையில தான் காபாவுடைய சாவி இருக்குது. அவர் வாரத்தில் 2 நாள் திறப்பார், திங்கக்கிழமை திறப்பார், வியாழக்கிழமை திறப்பார். ஒரு நாள் அவர் காபாவை திறக்கிறதுக்காக வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ மக்கால இருக்கிறாங்க, நபி இங்க ஹிஜ்ரத்துக்கு முன்னால அவர்கிட்ட சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள அனுமதி கொடுப்பா, போய் தொழுதுட்டு வரேன்னு சொல்லி. அவர் உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டார், விட முடியாதுங்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் வரும்பா இந்த சாவி என் கையில் இருக்கும், அன்னைக்கு இந்த சாவியை யார் கையில முடிவெடுப்பது என்பது என்னுடைய அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லி. உடனே அவர் சொன்னார், அப்படி ஒரு நாள் வந்தால் அது குறைஷிகளுக்கு அழிவை தருகிற நாள், குறைஷிகளுக்கு இழிவை தருகிற நாள் அப்படின்னாரு. பெருமானார் அப்படியே மாற்றி சொன்னாங்க, இந்த சாவி என் கையில வரக்கூடிய நாள் குறைஷிகளுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கிற நாள், குறைஷிகளுக்கு கண்ணியத்தை அளிக்கிற நாள் அப்படின்னு சொன்னாங்க. இது மக்கால நடக்குது, அவர் உள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு. காலங்கள் உருண்டோடுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொள்ளும் போது காபாவை திறக்கணும், உள்ள சுத்தம் பண்ணணும். காபாவுக்குள்ள நிறைய சிலைகள் 360 சிலைகள் இருக்குது. காபாவுடைய சுவர்களிலெல்லாம் முஷ்ரிக்கீன்கள் பல உருவங்களை வரைஞ்சி வச்சிருந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உருவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உருவம்லாம் வரைஞ்சி வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் சுத்தம் பண்ணணுமா இல்லையா, அதனால அவர்கிட்ட போய் சாவியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் அலியை அனுப்பி வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட போய் சாவி கேட்கிறாரு. கொஞ்சம் அவங்களுக்குள்ள வாக்குவாதம்லாம் வருது. அலி சொன்னாங்க, இந்த சாவி என்கிட்ட தான் வரப்போகுது, என் குடும்பத்தார்கிட்ட தான் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் உன் கையில, என் கையில தான் இது வரப்போகுது பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அலி ரலியல்லாஹு அவங்க. சாவியை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா உள்ள திறந்தாங்க. உடன் யாரை அழைச்சிட்டு போனாங்க, ஹஜ்ரத் பிலால் அவர்களையும் உசாமத் இப்னு ஸைதையும் அழைச்சிட்டு போனாங்க. உள்ள போய் காபா சுவர்களை எல்லாம் கழுகுனாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது விட்டு வெளியே வர்ற நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரெடியா நிற்கிறாங்க. எப்போ பெருமானார் வருவாங்களோ சாவியை வாங்கிக்கணும், இனி காபாவுடைய சாவி நம்ம கையில தான் அப்படின்னு அவர் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வரும்போது இந்த ஆயத்தை ஓதிட்டே வர்றாங்க, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான், அமானிதங்களை உரியவர்களிடம் கொடுத்து விடுங்கள். வெளியே வந்ததும் கூப்பிடுறாங்க, ஐனா உஸ்மான், உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கன்னு கேட்குறான். உஸ்மான் இப்னு தல்ஹா எங்க? உஸ்மான் சொல்றாரு, நான் எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல, இருந்தாலும் போன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எவ்வளோ அழகான வார்த்தையை சொன்னாங்க, அல் யௌமு யௌமு பிர்ரின் வ வஃபாஇன். உஸ்மானே, இன்றைய நாள் நல்லறம் செய்கிற நாள், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிற நாள். நான் உன்னிடம் சொல்லியிருந்தேன்னு தெரியுமா, ஒரு நாள் வரும் இந்த சாவி என் கையில் இருக்கும், நான் யாருக்கு நாடு வேணும் அவருக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னேன். இப்போ சாவி என் கையில் தான் இருக்குது. அலி ரலியல்லாஹு அவர்கள் அப்பையும் கேட்குறாங்க, நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லி, உங்கள் கையில் தர முடியாது. உஸ்மான் இப்னு தல்ஹா கையில் கொடுத்து சொன்னாங்க, ஹுதுஹா ஹாலிததன் தாலிததன். உஸ்மானே பிடி, நிரந்தரமா உங்க கையில தான் இருக்கும், உங்க குடும்பத்தார் கையில தான் இருக்கும், பனு ஷைபா குடும்பத்தார் கையில தான் இருக்கும். உங்க கையில் இருந்து யாராவது இந்த சாவியை பறிக்க நாடினால் அவன் அநியாயக்காரனாகவே இருப்பான்னு சொன்னான். அருமையானவர்களை யோசித்து பாருங்க, எவ்வளவு கொடூரங்கள் செய்த மனிதருக்கு இதான் வஃபாங்கிறது. இந்த மாதிரி குணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில உயர்வு தரும். அன்பர்களே, நாம சின்ன சின்ன கஷ்டங்கள் இன்னல்கள் கொடுத்தவர்களை மன்னிக்க மறுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி உங்க கையில தான் காலத்துக்கும் இருக்குன்னு சொல்லி, அவர் அப்பதான் முஸ்லீம் ஆனாருன்னு ஒரு கருத்து. யாரு? உஸ்மான் இப்னு தல்ஹா, நான் உங்களை ரசூலாக ஏத்துக்கிறேன்னு சொல்லி. இன்னொரு கருத்துப்படி அதுக்கு கொஞ்சம் முன்னாலே முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொல்லி. அருமையானவர்களை, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உன்னதமான குணத்தை கடைபிடித்தாங்க. சஹாபாக்களுக்கும் இந்த உன்னத குணம், யாருடைய எந்த நன்றியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கக்கூடாதுமா. முஸ்லிம்களிடத்துல அந்த குணம் இருந்துச்சு. எல்லார்ட்டையும், காஃபிர்களோடும் சரி, எல்லா மனிதர்களோடும் முஸ்லிம்கள் அதை பேணுனாங்க.